ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்க இருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸில் லாஜிக்கலி ஈக்குவலன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் உள்ள லாஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரூத் டேபிள் மேக் பண்ணோம். இப்போ ட்ரூத் டேபிள் இல்லாமல் எப்படி சம்மை வந்து சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் நிறைய லாஸ் இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். 2-3 தடவை நீங்கள் வந்து எழுதி பார்த்தீங்கன்னா தான் இது வந்து மனப்பாடமாக உங்களுக்கு ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லாவாக பார்த்துடலாமா? ஐடென்டிட்டி லா. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பி. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த சிம்பிள் கொடுத்துருந்தா வந்து அண்டு, இந்த சிம்பிள் கொடுத்துருந்தா ஆர் கேட். ஓகேவா? ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இப்போ வந்துட்டு இந்த சிம்பிள் கொடுத்து டீ கொடுத்தா அதுக்கும் வந்து பி தான் வரும் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி சம்மில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? பின்னு எழுதணும். அதேமாரி பி கொடுத்து இந்த சிம்பிள் ஆர் சிம்பிள் கொடுத்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வரும்போது பி தான் எழுதணும். இந்த 3 கோடு மாதிரி இருக்கிற சிம்பிள் என்னதை குறிக்குது? லாஜிக்கலி ஈக்குவலன்ஸ். ஓகேவா? அல்லது இப்படி எழுதுவாங்க. ஓகே, சம்மில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம இந்த பக்கம் உள்ளது இந்த பக்கம் உள்ளது ஈக்குவலான்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இது ரெண்டும் ஈக்குவலானது. ஓகே, இந்த சிம்பிள் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பி எழுதணும். அதே இது இந்த மாதிரி மாற்றினாங்கனாலும் பி தான் வரும் ஆன்சர். ஐடென்டிட்டி லாவை பொறுத்த வரல எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். ஓகே, அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், டாமினேஷன் லா. இதில் வந்து நம்ம பிபி மட்டும் எழுதுவோம். இதில் ட்ரூ ஃபால்ஸ். ஓகேவா? அதே சேம் இதுதான். இதில் வந்து அண்டு கேட் ஆர் கேட் வருதா? இதில் வந்து ஆர் கேட் அண்டு கேட் வரும். ஓகேவா? இதை என்ன மாதிரி சொல்லலாம்? கன்ஜெக்ஷன் அண்ட் டிஸ்ஜங்ஷன் கூட சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து என்ன சொல்லுவோம்? கன்ஜெக்ஷன் அண்டு இது டிஸ்ஜங்ஷன் கூட சொல்லுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஆனால் சிம்பிள் வந்து இதோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அடுத்து ஐடம்போடன்ட் லா அப்படின்னா சேம் இதில் உள்ள மாதிரி அதே தான். பாஸ் இதில் என்னது? ட்ரூ ஃபால்ஸ் வருமா? இங்கே அந்த மாதிரி வராது. பிபி சேம் இது. அதே இது கியூன்னு கூட வரலாம். ஓகேவா? பிபின்னு வந்தாலும் சரி, கியூன்னு வந்தாலும் சரி, சேம் அங்கே என்ன வருதோ அந்த ஆன்சர் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஒருத்தொன்று பாருங்கள், டபுள் நெகேஷன் லா. ஓகேவா? இதில் நெகேஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நாட் கேட்டுன்னு சொல்லுவோம். பாருங்கள், இதில் என்னென்னா நெகேஷன் பின்னா இந்த நெகேஷனு கேன்சல் ஆகிட்டு இந்த பி மட்டும் வரும். ஓகேவா? அவ்வளோதான். டபுள் நெகேஷன் லா. ஓகேவா? கமாடிட்டிவ் லா அப்படின்னா இந்த சிம்பிள் என்னதை குறிக்குது? ஆர் கேட்டு, இது வந்து அண்டு கேட். ஓகேவா? இது வந்து அப்படி உல்டாவாக நீங்கள் மாற்றி போட்டுறணும். கியூ அங்கிட்டு போகும், பி அங்கிட்டு வரும். அவ்வளோதான். சேம் அதே தான் ஒரு ஆன்சர், ஈக்குவலன்ட்டு. ஓகேவா? கியூ அங்கிட்டு போகும், பி இங்கிட்டு வரும். அதே சிம்பிள்னால் வேறு எதுவுமே மாறாது, சேமாக தான் இருக்கும். இதுதான் வந்து கமாடிட்டிவ் லா. அடுத்து பாருங்கள், அசோசியேட்டிவ் லா. இதில் வந்துட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பி, இந்த சிம்பிள் கியூ, அடுத்து இந்த சிம்பிள் ஆர், சேம் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளும் ஆன்சரில் நம்மளுக்கு ஈக்குவலண்ட் ஆகிறது சேம் தான் வரும். ஆனால் என்ன, பிராக்கெட்டு மட்டும் மாறும். சேம் இது அப்படியே எழுதிட்டு இங்கே போடுற பிராக்கெட்டில் இந்த பி இந்த சிம்பிளை விட்டுட்டு இங்கே பிராக்கெட் போடுவோம். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் அசோசியேட்டிவ் லா. அதே இது இந்த மாதிரி சிம்பிள் வச்சு வரும்போது சேம் அதே தான். ஓகேவா? அவ்வளோதான். இது வந்து அசோசியேட்டிவ் லா. அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில் அசோசியேட்டிவ் லாவில் சேம் சிம்பிள் தான் வரும். இந்த சைடு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில் கொஞ்சம் வித்தியாசம். இந்த சிம்பிள் அப்புறம் கவுத்துன மாதிரி ஒரு சிம்பிள். ஆன்சர்லேயும் சேம் அதே மாதிரி தான். இந்த சிம்பிள் வந்து கவுத்துன மாதிரி ஒரு சிம்பிள் வந்து இந்த சிம்பிள் சேம் ரிப்பீட் ஆகும். அதில் வந்து ஜஸ்ட்டு பிராக்கெட்டை மட்டும்தான் மாற்றுவோம். இதில் வந்து காமன் டேர்ம் எடுக்கிற மாதிரி வரும். ஓகேவா? இது ஆல்ரெடி சம் மாதிரி நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கணும். இது இந்த பியும் இந்த சிம்பிளும் இந்த இதுக்கும் காமன் டேர்ம். ஸோ பி, இந்த சிம்பிள் கியூ, சேம் இந்த சிம்பிளை சென்டரில் கொண்டு போட்டுட்டு பி இதே சிம்பிள் ஆர். ஓகேவா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த 2 எழுதி கியூ எழுதுவோம். இந்த சிம்பிளை சென்டரில் போட்டுட்டு அப்புறம் இந்த 2 எழுதி இந்த இதை எழுதுவோம். ஓகே, அவ்வளோதான். இன்ட்டு பண்ணுற மாதிரி ஜஸ்ட் அதே மாதிரி தான். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சேம் அதே தான். இந்த சிம்பிளையும் இதையும் எழுதி கியூ எழுதுவோம். சென்டரில் இந்த சிம்பிள் கொடுத்துட்டு இந்த சிம்பிளையும் இதையும் எழுதி ஆர் எழுதுவோம். அவ்வளோதான். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா.
அடுத்து 8.1 பாருங்க, இது டிமார்கன்ஸ் லா. இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா, நெகேஷன் பி இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உள்ள இன்ட்டு பண்ணுற மாதிரி தான். ஓகேவா, ஆனால் இங்கே கொடுத்துருக்க சிம்பிளை வந்து அப்படியே நம்ம வந்து மாற்றி எழுதுவோம். ஓகேவா, ஸோ இந்த நெகேஷன் பி இந்த சிம்பிளை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து நெகேஷன் கியூ, அவ்வளோதான். அடுத்து இதுலேயும் அதே மாதிரி தான், நெகேஷன் பி இப்படி கொடுத்துருக்காங்க சிம்பிள். ஸோ இந்த சிம்பிளை இங்கே இந்த மாதிரி தலைகீழாக மாற்றி எழுதிட்டு அடுத்து நெகேஷன் கியூ சேம். இதான் வந்து டிமார்கன்ஸ் லா. இது இம்பார்ட்டன்ட்டு. 2 மார்க்ஸில் கேட்கலாம், 1 வேர்ட்ஸில் கேட்கலாம். ஓகேவா, அடுத்து அப்சார்ப்ஷன் லா. இதில் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும், பி தான் வரும். ஓகே, இதில் என்ன கொடுத்தாலும் ஆன்சர் என்னது, பி தான் வரும். பியை வச்சு என்னதை வந்து நம்ம ஆர் வச்சு பண்ணாலும் சரி, அண்டு வச்சு பண்ணாலும் சரி, எந்த டேர்மையும். ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும், பி தான் வரும். அடுத்து நெகேஷன் லா. அதில் வந்து அதே மாதிரி தான். இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பி வச்சு வரும்போது ட்ரூவாக வரும், இந்த மாதிரி வரும்போது அண்டு கேட் வச்சு வரும்போது ஃபால்ஸாக வரும். அவ்வளோதான். இந்த 10 லாஸை வந்து நம்ம மறுபடியும் எழுதி பார்த்து மனப்பாடம் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்து வர்ற சம்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ட்ரூத் டேபிள் நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். பட் இந்த லாஸ் வச்சு பண்ணுற சம் எல்லாமே இந்த 10 இதுவும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சாதான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பண்ண முடியும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு லா யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சம்மு. இந்த சைடும் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. இந்த இதை அப்படியே எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு கடைசியாக ஃபைனலாக ஆன்சர் வந்து பின்னு வரணும். இதை சார்ட் அவுட் பண்ணி இந்த 10 லாஸை வச்சு நம்ம சார்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது என்ன மாதிரி இருக்குது, டிமார்கன்ஸ் லா மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ டிமார்கன்ஸ் லானா என்னது, இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் ஆன்சரில், இப்படி வந்தால் இப்படி இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்னேன் டிமார்கன்ஸ் லாவில் சிம்பிள் வந்து இப்படி இருந்தால் ஆன்சரில் இப்படி வரும், இப்படி இருந்தால் இப்படி வரும். ஓகேவா, கூட என்ன கேட்டிருப்பாங்க, நெகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே எது கொடுத்து இங்கே அங்கே நெகேஷன் எக்ஸ்ட்ரா ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, பி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறோம், நெகேஷன் பி, 2 நெகேஷன் இன்ட்டு பண்ணால் என்ன ஆகும், நெகேஷன் பி. அங்கே இன்ட்டு பண்ணும்போது என்னாச்சு, நெகேஷன் பி மட்டும் வரும். ஏன்னா இங்கே நெகேஷன் பி மட்டும் தான் உள்ளே இருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு நெகேஷன் இருக்குது. ஓகே, ஸோ 2 நெகேஷன் பி இந்த மாதிரி வரும். ஸோ பாருங்கள், நெகேஷன் பி. அப்புறம் இந்த சிம்பிள் இப்படி இருக்கனால ஸோ இந்த சிம்பிளை சேஞ்ச் பண்ணி எழுதணும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு அந்த நெகேஷன் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து என்னது, இந்த கியூ சிம்பிள், இந்த நெகேஷன் இந்த ஒரு கியூ. ஓகேவா, இது என்னது பண்ணி டிமார்கன்ஸ் லா படி இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா, அடுத்து இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்னது, டபுள் நெகேஷன் லா. ஓகேவா, அதில் என்ன பார்த்தோம், நம்மளுக்கு இந்த நெகேஷன் ரெண்டுமே கட்டாயி அந்த உள்ள ஆன்சர் மட்டும் வரும். ஓகேவா, ஸோ டபுள் இது வந்தனால டபுள் நெகேஷன் லா யூஸ் பண்ணுவோம். எதுக்கு, இதுக்கு மட்டும். ஓகே, இந்த இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகேவா, அப்போ இந்த நெகேஷனு கட் ஆகி இந்த 3 இதில் என்ன வரும், பி மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பி அப்படியே போட்டுக்கிடுவோம். இந்த சிம்பிள், இந்த நெகேஷன் சிம்பிள் கியூ. ஓகே, ஸோ இது அப்படியே வந்துடும். அடுத்து இது என்ன மாதிரி ஃபார்மெட்டில் இருக்குன்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஃபார்மெட்டில் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானா எப்படி இருக்கும், இது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில். ஓகேவா, இப்போ இது எந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. அதாவது ஏபி, அதாவது இந்த இது வந்து ஏ, இந்த பியும் இந்த சிம்பிளும் ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து பின்னு வச்சுக்கோங்க, அந்த கியூங்கிறத. அதுக்கடுத்து இதை வந்து சின்னு வச்சுக்கோங்க. அது என்ன சிம்பிள், நெகேஷன் கியூ. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், ஏ இது வந்து பி, இந்த ஆர்ங்கிறது சி. ஓகேவா, ஆர்ங்கிறது என்னது, நெகோசியேஷன் கியூ. ஓகேவா, இதில் ஏங்கிறது வழக்கம் போல் இதே தான், பிங்கிறது வழக்கம் போல் கியூ தான். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இது வந்து அப்படியே இதில் கொடுத்துருக்காங்க, இந்த இருக்குது பாருங்கள். ஸோ ஆன்சரில் உள்ளது அப்படியே வந்திருக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம இந்த இதாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு இந்த 2 எழுதணுமா, இந்த 2 காமனாக இருக்கா, இந்த ஏவும் அப்போ ஏ டேம் எழுத போகிறோம். ஓகே, இப்போ இதில் ஏ டேம் என்னது, இந்த இதுவும் இந்த சிம்பிளும். ஸோ இந்த இதை எழுதி இந்த சிம்பிள் எழுதியிருக்கோம். அடுத்து என்னது நம்மளுக்கு, அடுத்து என்ன பண்ணுவோம், அதுக்கடுத்து பி டேமையும் சி டேமையும் எழுதுவோம். நம்மளுக்கு இங்கே சி டேம்ங்கிறது இங்கே ஆர் கொடுத்துருக்காங்களா, நம்ம இதில் என்னது, நெகோசியேஷன் கியூ. அவ்வளோதான். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் எழுதிட்டு அதுக்கடுத்து வழக்கம் போல் அந்த கியூ எழுதி இந்த சிம்பிள் நடுவில் உள்ள சிம்பிள் எழுதி அப்புறம் இதை எழுதுவோம். ஓகேவா, ஆன்சர் எப்படி வரும், இந்த இது அப்புறம் இந்த கியூ சிம்பிள் அப்புறம் இந்த நடுவில் கொடுத்துருக்க சிம்பிள் அப்படியே எழுதிட்டு இந்த ஆருக்கு பதில் அங்கே என்னது, நெகோசியேஷன் கியூ. இது என்னது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஓகேவா, எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், இதிலிருந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நெகேஷன் லா.
நெக்ஸ்ட் இது எப்படி இருக்குது நான் சொன்னேன்னா பி கொடுக்கலாம் அல்லது கியூ கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் நம்ம அதுக்கேற்றாப்புல சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்படி வந்திருந்தா ட்ரூ, இப்படி வந்திருந்தா ஃபால்ஸ். உங்களுக்கு எப்படி வந்திருக்கு? இந்த மாதிரி கவுத்தி வந்திருக்கு. ஸோ அப்போ என்னது? ஆன்சர் ஃபால்ஸ். ஸோ அப்படியே இந்த டேர்மை எடுத்துகிட்டு நம்ம என்ன எழுதிடலாம்? எஃப். ஓகேவா? இந்த நெகேஷன்லாம். ஸோ அப்படியே இந்த டேர்ம் இப்படி இருந்தால் ட்ரூ, இப்படி இருந்தால் ஃபால்ஸ். அந்த டேர்ம் அப்படியே எடுத்துகிட்டு ஃபால்ஸ் எழுதணும். இப்படி கவுத்தி இருக்கனால. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டேர்ம் அப்படியே எடுத்துகிட்டு ஃபால்ஸ்ன்னு எழுதிடும். இது என்னது? ஐடென்டிட்டிலா ஃபஸ்ட்டு உள்ளது. ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோமா? ஸோ இப்படி இருந்தாலும் அதே பி தான், இப்படி இருந்தாலும் அதே பி தான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வச்சு வரும் ஐடென்டிட்டி தான். ஸோ அதுபடி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தாலும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தாலும் என்ன வரும்? பி. ஸோ இதுவும் என்ன ஆச்சு? ஈக்குவல் ஆயிடுச்சு. ஓகேவா? அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். ட்ரூனா ஃபால்ஸ்னா இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இருக்குது. ஃபால்ஸ் டேபிள் கொடுத்துருக்கு. ஸோ இதை தூக்கிட்டு அப்படியே என்ன போட்டலாம்? பி. அவ்வளோதான். ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும். அவ்வளோதான். இந்த லாஸ் நம்ம ரிப்பீட்டடாக எழுதி ஒவ்வொரு சம்மையாக சார்ட் அவுட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சம் எழுதுறதுக்கு. ஓகேவா? இன்னும் அடுத்தடுத்து எக்ஸாம்பிள் மூலமாக இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகேவா? இதில் ஏதாவது புரியலை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.